அனைவருக்கும் இன்றைய இனிய அருமையான எங்களது 34வது திருமண நாள் வாழ்த்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்த்தோடு இந்த பயணம் இப்பொழுது அரசு காலனி மகா புற்றுக்கன் மாரியம்மன் தாயினை தரிசனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது எங்கள் குலதெய்வமாம் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலுக்கு செல்கின்றோம். இப்போ வாங்கல் பாலத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, வாங்கல் பாலம் அழகா அந்த பக்கம் பாருங்க, அப்படியே ரயில்வே பாலம், இந்த பக்கம் அப்படியே வாங்கல் பாலம் பாருங்க, சூப்பராக இருக்கா. கரூர் டு மோகனூர் பாலம் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ வாங்கல் பாலத்தை முடிச்சுட்டு மோகனூர் வந்துட்டு இருக்கோம். மோகனூர் இப்பொழுது மோகனூர் ஊருக்குள்ள இப்போ என்டர் ஆயிட்டோம். மோகனூர்ல இருந்து அடுத்து இது மோகனூர் டவுன். மோகனூர் டவுன்ல அங்கே வண்டி போயிட்டு இருக்கு. இப்பொழுது நேராக மோகனூர் டவுன் வைத்தாப்புல டவுன் பஸ் வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால குடிநீர் வண்டி பின்னாலே போகிறோம். திடீர்னு தண்ணி தாகம் ஏற்பட்டால் அப்படியே திறந்து விட்டு குடிநீர் லாரிக்கு பின்னால சேஃப்டியா போயிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, அப்படியே ஆளுங்கட்சியினுடைய தட்டி அவர் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாம் சிஎம் பிறந்தநாள் முன்னிட்டு தட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து போய் போயிருக்கோம் வளைபடி. அடுத்து இப்போ நம்ம வந்து இதில் போய் போயிடலாம். வளையப்பட்டி போயிடலாம். வளையப்பட்டி போய் அங்கே கேஸ் போடணும்ல வண்டிக்கு. அங்கே தான் போகணும், முஸ்லீமில் தான் போடணும். முஸ்லீமில் தான் போட்டா கொண்டு இருந்தாலும் அப்போ இதில் போயிடும்போது அதில் போயிடுது. நம்ம முஸ்லீமில் தான் போடணும்னா அங்கே போட்டுருக்கோம். அடுத்து கேஸ், வண்டிக்கு கேஸ் போடணும். நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம வண்டிக்கு கேஸ் போட்டால் தான் வண்டி போகும், பெட்ரோல் ஊற்றினா தான் வண்டி போகும். அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அதான் இது இல்லை, கையை காமிச்சிட்டு மரியாதை திரும்புகிறாங்க 2 பேர். பரவாயில்ல, நல்ல பசங்க. இப்போ மோகனூர் கடை வீதி, இது மோகனூர் கடை வீதி. நேரம் முட்டுற மாதிரி போய் ஒரு பெண்டு, அழகாக ஒரு பெண்டு திரும்புது. அடுத்து ஒரு நேரம் ஆட்டோ ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. அழகான ஒரு கோயில், மாரியம்மன் கோவில். மோகனூர் மாரியம்மன் கோவில், அம்மன் அறக்கட்டளை. அடுத்தபடியாக இப்பொழுது காட்டுப்புத்தூர், மோகனூர் டு காட்டுப்புத்தூர் அப்படியே போயிட்டு, என்னுடைய மருமகள் வந்து காட்டுவாசி, அதனால காட்டுவாசியா இருந்தனால காட்டுப்புத்தூர்ல போய் காட்டுல கொண்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புல்லு பூண்டெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும். காட்டுக்குள்ள நடக்க போகுது மக்களே. அதனால இவர் அனாந்தர காடுக்குள்ள போய் விட்டுட்டு நாங்கெல்லாம் அப்படியே எஸ்கேப் ஆக போறோம் வீட்டுக்குள்ள. ஆமா, பார்த்துக்கீங்க. பொண்டாட்டி எங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாருங்க. டோலை இவர் என்னுடைய பையனா பாருங்க. சார் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பின்னால் ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஒயிட் பண்ணி மாதிரி இருக்குல்ல, ஒயிட் அழகாக இருக்குல்ல, அதான் என்னுடைய மருமகள் அச்சுமா குட்டியம்மா. அழகாக உட்காந்து ஹேர் ஸ்டைல் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் என்னுடைய உயிர் பேத்தி அச்சுமா என்கிற கிருத்திகா ஸ்ரீ. அடுத்து இப்பொழுது மனத்தை இதயம் வீக்கா இருக்கவங்க கண்ணை முடிக்கங்க. அதனால ஒரு கார் கிளாஸ் இப்போ காமிக்க போறேன். அதோ பாருங்க, அங்க பாருங்க.
இதோ பாருங்க பார்த்துட்டீங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? அப்படியே பாருங்க, காமிமா, அப்படியே காமிங்க, பேசுங்க. ஆச்சுமா இரு சார். எங்க அத்தையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன் சாரி கட்டியிருக்காங்க. எங்க மாமனார் வாங்கி கொடுத்த சாரி எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாமனார் வாங்கி கூட பக்கத்துக்கு வாங்கி கொடுப்போம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. நான் சொன்னது பேபிமா, பேபியா பேபி கார்னு சொல்ல. பேசு. ஆச்சுமா நீங்க என்ன பேசுறீங்க? லீலாவதி காமி. நீ நல்ல சொல்ல நான் லீலாவதி கொடுப்பா, கொஞ்சம் பேசு. அதாங்க நீங்க பேசுங்க தம்பி. தரவனா வெட்டிங் டே, தரவனால எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் எங்களுக்கு திருமண நாள். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. 34வது வருடம் திருமண நாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். வயசு கம்மியா இருக்குங்க, வணங்குங்க. இன்னைக்கு எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் வெட்டிங் டே. வாழ்த்துக்கள் கொடுங்க. ஆச்சுமா ஃபர்ஸ்ட் சுடி போட்டிருக்காங்க. நான் அந்த போட்டோ ஷேர் பண்றோம், பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அவங்களுக்கும் போற வழியில எங்கேயாவது கடை எடுத்து இன்னைக்கு எல்லா வீடியோ 1 by 1 வரும். வாங்கிக்கலாம். எவ்வளவு நிமிஷம் ஓடிச்சு? தென்னை மரம், முன்னால பாத்தீங்கன்னா தேங்காய் வண்டி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இளநீ. தேங்காய் விழுந்துச்சுன்னா அப்படியே நானும் எங்க மாமாவும் போய் சுற்றுவோம். ஆமா, எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? மரத்துல இருந்து. யூஸ் ஆகும். ஆமா. நாங்களும் அப்படியே இளநீர் வெய்ய காலத்துல குடிச்ச மாதிரியே இருக்கும்ல. ஆமா, இது முத்திர தேங்காய் வருது எங்க மாமா கொடுத்துருவேன், இளநீ என்ன நான் குடிச்சிருவேன். ஆமா. ஐயோ, அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாம இளநீ போறது? இப்போ பாருங்க, இதுல இருந்து காட்டுப்புட்டு கோயில் வச்சிருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில், நல்ல கோவில் ஒன்று இந்த ஊர்ல பாருங்க. வழி நடுக்க நம்மளுடைய இந்துக்கள் ஆலயம் பிரதிஷ்டி பெற்றது. வழியும் பாருங்க, பிடாரி அழகா பாருங்க, 2 குண்டை கட்டி அப்படியே பாருங்க. பிடாரி செல்லாண்டியம்மன் திருக்கோவில், ஒடுவந்தூர் கோவில், நாமக்கல் மாவட்டம். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க பாருங்க. சுற்றிலும் மரமெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம கிராமங்கள்லாம் கிராமத்து கோவிலே அருமையாக இருக்கும், இடம் விசீரமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா மிக சிறப்போடு நடக்கும். நம்ம இளைஞர்கள் 2 பேர் பைக்கில் முழுசாக காமிச்சிட்டு இருக்காங்க. வேகத்தை எதில் காமிக்கணும்னு தெரியாமல் காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதற்கு, நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை முன்னேறணும். அதில் முன்னேற்றாமல் வண்டியில் 2 வீலரில் வேகமாக போகிறது, காரில் வேகமாக போகிறது, அப்படியே போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் அழகாக ஒரு சூப்பராக ஒரு பாருங்கள். இந்த ஊரில் பாருங்கள், அந்த காளையை எவ்வளோ அழகாக என்ன காளையை வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக அருமையாக. அடுத்து இப்போ உன்னியூர் போயிட்டுருக்கோம். உடுவந்தூர் முடிச்சுட்டு அடுத்து உன்னியூரில் ஒரு பெஸ்ட்டு சிறப்பு என்னன்னா, இப்போ வந்து அரசால் நெருவிலேருந்து உன்னியூருக்கு ஒரு அருமையான ஒரு இருவழி பாதை கொண்ட ஒரு மேம்பாலம் காவிரி ஆற்றில் கட்டப்பட்டு வருகிறது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அது இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல, அந்த வழியாக நம்ம வரல. அந்த வழியில் வரப்போ அதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சி போகுது இந்த ரோடு. அதுக்காக கொங்கு நகர்னு ஒரு இந்த பகுதி வந்து கொங்கு நகர் விநாயகர் கோயில் மிக அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உன்னியூர் போயிட்டுருக்கோம். அப்படியே பூரா மலைப்பாதையாட்டம் வளைஞ்சு போக வேண்டியது இருக்குது.
இட்ஸ் a ஃபன்டா த்ரில்லடா இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டாங்கன்னா இன்னும் போக்குவரத்து இடையூறுகள் குறையும். அதே போல் விபத்துகள் தடுக்கலாம். ஏன்னா எல்லாம் பெண்டாக பாருங்க, பாம்பு போகிற மாதிரி இருக்குது ரோடு. பாம்பு போனால் எப்படி போகும்? விளைஞ்சு போகும்ல, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் நல்லா இயற்கையான ஒரு பசுமையான ஏரியா. காவேரி கரையில் அப்படியே நீளம் இருக்கு. காட்டுப்புத்தூர் 8 கிலோமீட்டரு. வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர், காட்டுப்புத்தூர் டு வேலூர் வண்டி பஸ்ஸு இப்போ இந்த கடந்துட்டோம். அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஸ்ரீங்கோயில் மலை இது. இங்கே வந்து சிவபெருமான் ஸ்தலம் இது. இந்த மலையில் வந்து வராங்க சிவபெருமான் இருக்கிறாரு. இந்த மலை வந்து ஸ்ரீங்கோயில் சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த சைடு படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குளித்தலையில் வந்து தைப்பூசத்துக்கு 7 ஒரு சிவபெருமான் ஏறுவாங்க. அதில் வந்து இந்த திருவெங்கோயில் மலை சிவபெருமான ஒன்று, முசிறி, தொட்டியம், குளித்தலை, கட்டாத்தலை, ராஜேந்திரம் அப்படின்னு ஒரு 7 ஊர் மருசூர், ஒரு 7 ஊர் சிவபெருமான் இங்கே வந்து இருப்பாங்க. 2 நாள் இருந்துட்டு அங்கே பூஜை புரஸ்காரங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புவாங்க. இந்த ரோடு வந்து இப்போ அகலப்படுத்தியிருக்காங்க. ரோடு நல்லா செமையாக அகலப்படுத்திருக்காங்க. முதல்ல ரொம்ப ரோடே ரொம்ப டச்சனாக இருந்தது. நல்லா அகலப்படுத்தி சிறப்பாக செஞ்சு சாப்பிடலாம் கூப்பிட்டு நீட்டாக பண்ணி இப்போதான் ரெடி பண்ணியிருக்காங்க. கடந்த 2-3 முறை போயும் ரோடு போட்டுட்டு வந்துட்டு ரொம்ப நமக்கு போகணும். இப்போ நல்லா சிறப்பாக ரோடை ப்ளேஸ் பண்ணி முடித்து பக்கம் இந்த காவிரி கரையது கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் நல்லா அதெல்லாம் போட்டு தேவையான இடத்துல அகலப்படுத்தி பஸ் ஸ்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாப் அந்த போது ஒன்று இருக்கு. முக்கியத்துலேருந்து முசிறி சென்று கொண்டு இருக்கலாம். முசிறி நகராட்சி நிலையத்தில் முசிறி நகராட்சிக்கு எல்லாம் வந்து தொட்டியை முடிஞ்சு முசிறி எல்லையில் போயிட்டுருக்கு. ரோடு நல்லா அகலப்படுத்தி 2 பக்கமும் ரோட்டில் இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் மரம் வச்சுருக்காங்க. இந்த மரமெல்லாம் பெருசாச்சுன்னா ரொம்ப இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து குளித்தலை முசிறி பாலம், குளித்தலை முசிறி பாலம் தந்தை பெரியார் பாலத்தில் வந்துருக்கோம். நம்ம இப்போ பாலத்தில் நம்ம அங்கே போய் வண்டிக்கு கொஞ்சம் சாப்பாடு, நமக்கு சாப்பாடு சாப்பிட்டோம், வண்டிக்கு விரும்பல சாப்பாடு தானே போகும். அதனால் அந்த போய் கொஞ்சம் கேஸ் பெட்ரோல் அடிச்சுக்கணும். கேஸ் அடிக்கிறதுக்காக முஸ்லீம்குள்ளே போகிறோம். இல்லைன்னா நம்ம நேராக போயிடுவோம். அந்த ஒரு 500 மீட்டர் ஆட்டோ கேஷ் எல்பிஜி இருக்குது பாருங்கள் போர்டு. அதனால் இப்போ போயிட்டு வந்து இப்போ கேஸ் அடிக்கிறதுக்காக உள்ளே போகிறோம். அப்படியே போயிட்டு அப்படியே கூட வெளியே வந்துடலாம். அடுத்து நம்ம நேராக இப்போ 500 மீட்டர் ஆட்டோ கேஷ் போர்டு. இப்போ சேலம், நாமக்கல், திருச்சி அந்த பஸ்ஸு முன்னால் அரசு பஸ் போயிட்டுருக்கு. வழி வந்து தொட்டியம் முஸ்லி வழியாக போகுது. திருச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி போகுது. நம்ம கேஷ் ஒரு இடம் வந்துச்சு, இருந்தாலும் சென்டர் மீடியா போட்டிருக்கனால போயிட்டு சுற்றின்ட்டு தான் வரணும். அதனால் ஒரு சுற்றிக்கிட்டு வரணும். கேஸுக்காக ஒரு 2-3-6 கிலோமீட்டர் கேஸுக்காக உள்ளே வந்துட்டோம். இங்கே கட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கட்டிங்லேயே நம்ம திரும்பிட்டு கேஷ் போகலாம்.
இங்கே ஒரு கடை, திரும்பி சந்திரபீட்டனால திரும்பி மறுபடியும் கேஸ் அடிக்கிட்டு வீட்டுக்கு போகும். முடிச்சுட்டு நேரம் வந்து மணி 4 மணிக்கு தான் நிறைய திறப்பாங்க. அதுக்கிடையில் வேறு ஏதாவது பக்கம் போகலாம். கேஸ்னால நம்ம நிப்பாட்டிடலாம். ஓகே, நான் பேசுறதுக்கு அடுத்து வந்துடுச்சு. அடுத்து இப்போ முசிறியிலேருந்து புறப்பட்டோம். முசிறியிலிருந்து அதாவது முசிறி பெரிய பாலம், குளத்தலை முசிறி பாலத்துலேருந்து முசிறி ஊருக்குள்ளே போகிறதுக்கான போயிட்டு இருக்கோம். கேஸ் போகிறதுக்காக நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா 2 சைடு, இந்த சைடு வந்து காவேரி, இந்த பக்கம் வந்து விளைநிலம். நடுப்புறம் இந்த ரோடுங்கிறதுனால 2 பக்கமும் வந்து நீர் ஊற்று இருக்கிறதுனால இந்த ரோடு எப்போதுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டாலுமே அந்த ஹோல்டிங் ரோடாக தான் இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஸ்பீடு போட்டிருக்காங்க. ஒரு லாரி வருது, எயித்தாப்பில் ஒரு கார் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம வழி விட்டுடலாம். அதனால் வழி விட்டாச்சு. ஆந்திர பிரதேஷ் வண்டி. அதனால் இப்போ நம்ம மக்களுக்கு ஜூஸ் கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால் ஜூஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வெயில் குறைஞ்சி மழை வர்ற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. ஏன்னா நல்ல ஒருவருக்கு பெய்யும் மழை தான் எல்லாருக்கும். நாங்கள் நல்லவங்களாக வந்து இந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக நான் வரல, அதனால் எல்லாருமே நல்லவர்கள். என் பேத்தி உடனே ஸ்வரத்தனை வர்றா பாருங்க உங்களுக்கு. அதனால் எல்லாருமே நல்லவர்களா. அம்மா முடிந்து விட்டது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யார் எங்க பாரு கில்றா பாருங்க, பார்த்தீங்களா? யாரு கில்லா மட்டும் முடிங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் என் பொண்டாட்டி கில்றா, இந்த பக்கம் மருமவ. 2 பேர்த்துக்கு நடுப்புற நான் மாட்டி முடிச்சுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. என் பேத்தி மட்டும் அங்கே, என் பேத்தி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். சரியா? 2 பேத்தையும் அடிக்கட்டுமான்னு கேட்குறா. பார்த்தீங்களா? அதான் என் பேத்தி, என் செல்ல தங்கம், என் உயிர். ஆமாம், என் உயிரே என் பேத்தி தான். அதனால் பாரு, தாத்தாவை அடித்த உடனே இதான் முசிறி பழைய பஸ் ஸ்டாண்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. முசிறி பழைய பஸ் ஸ்டாண்டு, உள்ள புது பஸ் ஸ்டாண்டு. அந்த பக்கம் நம்ம கேஸ் பாட்டை பக்கம் போனால் புது பஸ் ஸ்டாண்டு. பழைய ரோட்டில் முசிறிலேருந்து திருச்சி போகிற ரோடு இது. இந்த இடத்துக்கு பெயர் வந்து கைகாட்டின்னு பேர். இந்த இடம் வந்து இந்த இடம் தான் வந்து என்னுடைய அருமை தங்கமான மனைவி லீலாவதி பின்னாம்பள்ளி பஞ்சமாதேவி ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர். அவங்க தான் என்னுடைய மனைவி. அவங்க வந்து பிறந்த இடம் முசிறி. ஆஸ்பத்திரி வரும், அங்கே ஒரு ஆஸ்பத்திரி வரும் பாருங்க. அந்த ஆஸ்பத்திரி தான் அவங்க பிறந்த ஆஸ்பத்திரி. என்னடா அது? கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் அனுபவத்தை சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது. பிறந்த ஆஸ்பத்திரி இந்த இதுதான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க ஆஸ்பத்திரி வரும். நாங்கள் இங்கே எப்போ போயிட்டு வந்தால் இந்த கன்னிமரா ஹோட்டல், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் சைக்கோ ஹோட்டலுங்கிறனால அந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவோம். இந்த பாருங்கள், இந்த மருத்துவமனை தான், இதுதான் ஆஸ்பத்திரி. அப்படியே கொஞ்சம் இருக்குது. இது அரசு மேல்நிலை பள்ளி முசிறி. இப்போ பள்ளிக்கூடத்தை அடுத்து ஆஸ்பத்திரி வரும்னு நினைக்கிறேன். அதனால் பள்ளிக்கூடத்தை அடுத்து ஆஸ்பத்திரி. கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. அங்கே ஈன்றெடுத்த தாயினுடைய பிறந்த இதாங்க ஒரு அம்மாவுக்கு காமிக்கிறதுக்கு அம்மா மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே அமுக்கு அமுக்கிட்டாரு. ஏன்னா அம்மா சோறு போடல, காலையிலேருந்து சோறு போடல. அதனால் வந்து இன்ற தாய் ஐயோ கில்றா பாருங்க, கில்றா பின்னால சீலம் வந்து விட்டது. இப்பொழுது நம்மளுடைய குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருத்தலம் எங்களுடைய குலதெய்வம். இப்போ போயிட்டு அப்படியே இந்த பாருங்க குணசீலம் போடு வந்துச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக கூட ஒன்று போகலாம். இருந்தாலும் நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்லேயே உள்ளே போயிடலாம். இப்போ உள்ளே போக போகிறோம் குணசீலம். ஆமாம், இப்போ உள்ளே போகல. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா நம்ம நேராக இப்போ டைம் மணி எத்தனைப்போ டைம் வந்து
2:45 ஆயிடுச்சு. அதனால் எப்படி இருந்தாலும் 1 மணிக்கு சாத்தினாலும் 4 மணிக்கு மேலே தான் 4:30 ஆயிரம் திறக்கிறதுக்கு. அன்றைக்கி 4:00 தான் திறந்தாங்க. ஆமாம், அதனால் 4:30 ஆயிரம் திறக்கிறதுக்கு. அதனால் இந்த விட்டின் கேப்பில் நேராக ஸ்ட்ரைட்டாக போய் பெரியவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். பெரியவர்னா யார் தெரியுங்களா? அரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். அவருக்கு அப்படியே 24 மணி நேரம், அவருக்கு 24 hours நிறைய சாத்த மாட்டாங்க. அதனால் நம்ம போய் அவரை இடையில போய் தரிசனம் பண்ணிட்டு, இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு தான் பிளான் போட்டோம். ஆனால் இப்பொழுது இவர் இங்கே டைம் ஆகி விட்டதுனால இவரை பார்த்துட்டு அவரை பெரியவரை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு அப்புறம் சின்னவாளை பார்த்துட்டு அப்படியே அரசு காலனி போயிடலான்னு இருக்கோம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே காவேரி ஆறு அந்த பக்கம் இது வாய்க்கா, அந்த பக்கம் தான் ஆறு. முக்கம்பு அடுத்து வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் அடுத்து வந்து ஐயம்பாளையம் வருது. அது எங்கள் தாத்தா ஊர் ஐயம்பாளையம். தாத்தா ஊர் ஐயம்பாளையம் வந்து இந்த பக்கம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம்னா இங்கே ஜூமெல்லாம் பண்ண முடியாது. அதை அப்படியே பார்த்துக்குங்க. அந்த பெருசெல்லாம் தெரியும். வாத்தலை, இந்த வாத்தலை பார்த்தீங்கன்னா இந்த வாத்தலை வந்து வாத்தலை எங்கள் தாத்தாவுடைய ஊர் வாத்தலை. இதை பாருங்க, அப்படியே ஸ்லோவாக போகுது சார் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது சார். இதை பாருங்க, முக்கம்பூருக்குள்ளெல்லாம் போக கிடையாது. நேராக இப்படி போய் டோல்கேட் தானே போகணும். ஆமாம், இப்படி போய் அதில் வந்துடலாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். திருச்சி போகணுமா? திருச்சி வழியாக தானே பக்கம், அதானே பக்கம். அப்படியே உள்ளே போயிடும். அது அங்கே போய் அங்கே வாங்கிக்கலாம் சார். இப்பொழுது நம்ம வந்து இந்த வழியாக போய் ஸ்ரீரங்கம் போகிறோம். ஏன்னா சமயபுரம் போகிறதுன்னு நினச்சினா நமக்கு டோல் போய் போகிறது பக்கம். அதனால் நம்ம இப்படி போனால் நமக்கு ஸ்ரீரங்கம் பக்கம். அதனால் இல்லைன்னா டோல் போய் வரணும், சுற்றிட்டு வரணும். அதனால் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து முக்கம்பு போகிற பாலத்தில் போகிறோம். காவேரி முன்வாசல் பாருங்கள், செமையாக இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளடம், இப்போ முசிறி, அதாவது இப்போ வந்து நம்ம வாத்தலையிலேருந்து முக்கம்பு போகிற பாலத்தில் போயிட்டுருக்கோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. காவேரி, கொள்ளிடம் இல்லை திருச்சி மன்னராயிடம் மிக அருமையான ஒரு இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த பாலம் கூட சமீபத்தில் வந்து வெள்ளத்தில் டேமேஜ் ஆகிடுச்சு. அது உடனே சரி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து சமயபுரம் நடந்து போகிறவங்களாம் நினைக்கிற வழிநடை பயணம் போகிறாங்க. இப்போ வந்து இந்த பாலத்தில் போயிட்டுருக்குறோம். எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கார் வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கார் நிறையா மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போவாங்க. அதனால் வந்து ரொம்ப இதாக இருக்கும். எத்தப்பல கார் வரும். இந்த கார் வந்து கட் பண்ணும்போது இந்த இடையில கொஞ்சம் கேப் கொடுத்து கட்டியிருக்காங்க, கட்டி அதில் ஒதுங்கிட்டோம்னா 2 கார் போகலாம். இப்போ பறக்காது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக சென்டருக்கு வந்துட்டோம். காவேரி கொள்ளிடம் தனியாக பிரித்து கொள்ளிடம் பாலத்தில் வந்துட்டு இப்போ அந்த பக்கம் காவேரி போக போகிறோம். அடுத்து இதுக்குள்ளே போகணும், டிக்கெட் வாங்கணும். இப்படியே இந்த பக்கம் போயிட்டோம்னா டிக்கெட் வாங்காதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அப்படி போயிட்டு வந்துட்டோம்னா டிக்கெட் வாங்க வேண்டியிருக்காரு. இதுக்குள்ளே போனோம்னா டிக்கெட் வாங்கணும் தேவையில்லாமல். நம்ம இப்போ வந்து ஸ்ரீரங்கம் போகிறதுனால ஸ்ரீரங்கம் இங்கேருந்தே பார்த்து தெரியுமே கோபுரம் இங்கே பாருங்க, அழகாக ஒரு காவேரி அன்னை அப்படியே தண்ணி விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். காவேரி
தண்ணி இருக்கும், அது என்னமோ இல்லாமல் வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த காவேரி அடுத்து இப்போ காவேரி படத்தில் போயிட்டுருக்கோம். தண்ணியெல்லாம் நிறையா போகும். இங்கே இப்போ தண்ணியே இல்லை. காரணம் என்னென்னா, என்னுடைய மனைவியும் என் மருமக பிறந்தாங்க வந்ததுனால தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாங்க. அதனால் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இதான் உண்மையான காரணம். எங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அதை சொன்னோம்னா வச்சுக்கோங்க, மக்கள்லாம் இவ்வளோ தண்ணி நீங்கள் ஒரே ஆள் குடித்தா, 2 பேரும் சேர்ந்து மாமியால் மருமகனும் குடித்தா நாடு என்னத்துக்கு ஆகிறது, நகரம் என்னத்துக்கு ஆகிறது, ஊர் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு எங்கள் விவசாயிகள் எங்கள் குழப்பு என்னத்துக்கு ஆகிறது, குடிநீர் பஞ்சம் வந்துடும் சொல்லி மக்கள்லாம் கிளஞ்சி இருந்துருவாங்கிறதுக்காக இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், எல்லாம் காவிரி தண்ணி அப்படியே 2 பக்கம் வறண்டு கிடக்குது, தண்ணி இல்லாமல் கிடக்குது. அப்படின்னு சொன்னேன், கொஞ்சமாக குடிங்க, மக்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டாங்க. இந்த பக்கம் ஒரு கை எடுத்து மாமியா, இந்த பக்கம் ஒரு கை எடுத்து மருமக, 2 பேர் 2 கை அள்ளி குடித்தாங்க. 2 பக்கமும் தாண்டியே காணும். பார்த்துக்கோங்க, இப்படியெல்லாம் இருந்தால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு பாருங்கள். என்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பார்த்துக்கோங்க, தண்ணி சாதாரண தண்ணியே இப்படின்னா மூட்டையாக அரிசி வாங்கி போட்டாலும் டொயின்னு காலி ஆகிடுது. என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? உருட்டி லபக்கு அடிச்சு உடம்ப பண்ணிக்கல. 2 பேரையும் 2 பக்கமும் அப்படியே பீமன் சூமன் மடம். ஆமாங்க சார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம். 2 வெள்ளக்காரி தோழிகள் இங்கே இருக்கிறார்கள். ஆஹா, இப்போ